உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். பைக் பயனாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் ஒரே நாளில் 2 சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது தமிழகத்தில். பற்றி எரியும் இந்த பைக்குகள் பலரையும் பதற வைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு எலக்ட்ரிக் பைக்குகளின் பயன்பாடு மக்கள் மத்தியில் பரவலாக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒரே நாளில் 2 வெவ்வேறு இடங்களில் இந்த பைக்குகள் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றன. கரூரில் தினேஷ் என்பவர் தன் பைக்கில் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்த போதுதான் இந்த சம்பவம். சேலம் பைபாஸ் சாலையில் வைத்து பைக்கிலிருந்து புகை வரவே சந்தேகமடைந்து பைக்கை நிறுத்தி என்னவென்று பார்த்து கொண்டிருந்தவர் திடீரென தீப்பிடித்து எரிவதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தபோது சுமார் 1.5 லட்சம் மதிப்புள்ள பைக்கில் தீயில் கருகிய இரும்புகள் மட்டுமே மிஞ்சியது. இதே பாணியில் இன்னொரு சம்பவம் மதுரை தனக்கன்குளம் தேசிய நெடுஞ்சாலையிலும் அரங்கேறி இருக்கிறது. திருமங்கலத்தை சேர்ந்த கனகராஜ் என்பவர் அலுவலக பணியை முடித்துவிட்டு திரும்பும் போது அவரின் பைக்கும் தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. தீப்பற்றி எரிந்த 2 பைக்குகளும் ஓலா நிறுவனத்துடைய பைக்குகள் என்பது குறிப்பிடத்தக்க நிலையில் இந்த 2 சம்பவமும் பைக் பயனர்களை பீதியடைய செய்திருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.